மாங்கு மாங்குன்ற குத்தம் மாங்கு மாங்கலாம் இப்படிதான் ஆளுங்கட்சியில இருக்க ஒரு மினிஸ்டர் ஐபிஎல் மேட்சுக்கு நடுவுல தக் லைஃப் மொமெண்ட்னு போட்டு ஒரு போதை பொருள் அதை மாத்திர அப்படின்னு பொய் சொன்னது மட்டும் இல்லாம அதை சொல்றதுக்கு தன்னோட மனைவி குழந்தை எல்லாத்தையும் வச்சு வீடியோ போடுறாரு. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும்ன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா நாங்க ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம கிரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து கிரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. சோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, ஏதோ ஒரு பீச்ல கையில ஒரு டின் பீரை வச்சு குடிச்சுக்கிட்டு எவ்வளவு கேஷுவலா நடந்து வந்துட்டு இருக்காரு பாருங்களேன். எம்ப்டி லைஃப் கேர்ள் கம் லைஃப் புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. இது எவ்வளவு பெரிய குற்றம். இத கண்டிப்பா தாவிக அரசு தட்டி கேட்டு அவரை மினிஸ்டர் பதவியில இருந்து தூக்கணும், அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் திமிங்கலமான சேகர் பாபு அவர்கள், மேயர் பிரியா அவர்கள், அது மட்டும் இல்லாம டிஎம்கே ஓட ஜென்சி பிளட்ஸ் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொந்தளிப்போம் 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 கொந்தளிப்போம், எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொந்தளிப்போம். இப்பேற்பட்ட ஒரு தியாகிகளை நம்ம போலீஸ்காரங்க கைது பண்ணி கூட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல? இந்த ஜனநாயக நாட்டுல போராட்டம் கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு மனசெல்லாம் குமுறுதுங்க. எதுக்காக கைது பண்ணீங்க அப்படின்னு கோவப்பட்டு நம்ம போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? மனசாட்சியே இல்லாம ப்ரொட்டஸ்ட் நடக்க போகுது அப்படின்னா 48 மணி நேரம் இல்ல 3 நாளைக்கு முன்னாடியாவது பெர்மிஷன் வாங்கி இருக்கணுமா? அதாவது எந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ண போறீங்க, எந்த லொகேஷன்ல இந்த போராட்டம் நடக்க போகுது, எத்தனை பேர் இந்த போராட்டத்துல கலந்துக்க போறாங்க, இதெல்லாம் சொல்லி பர்மிஷன் வாங்கணுமாங்க. இத பண்ணலன்றதுக்காக அப்பேற்பட்ட மனுஷனையும் தலைவி பிரியாமாவையும் மனசாட்சியே இல்லாம அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜினால எஸ்கேப் ஆயிட்டாயா. ஒன்னு கிடைக்க ஒன்னு ஆயிருந்தா இந்த கட்சி யார் காப்பாத்துறது, அவன் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்றது? இது ஒரு பெரிய குத்தமா? சரி, அப்படி குத்தமாவே இருந்து போட்டோம். அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க? டிஎம்கே. அப்படி இருந்தும் அவங்கள அரெஸ்ட் பண்றீங்க. உங்களெல்லாம் யமதர்மன் சும்மாவே விட மாட்டாரு. பாவம் பா நம்ம டிஎம்கே. இப்பேற்பட்ட ஒரு கட்சியை போய் நம்ம தோக்கடிச்சு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத டிவிகே கையில கொடுத்துட்டோமே நம்ம நாட்டை. இனி வரும் ஆண்டுகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினைச்சா ஈரக்குலையே நடுங்குதுங்க. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. பட் என்ன, இதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அதை எடுத்து இப்ப போட்டு மக்களுக்கு இவன் மேல காண்டு வரணும், மினிஸ்டர் பதவி விட்டு தூக்க வைக்கணும், டிவிக்கு அரசே சரியில்லை அப்படின்னு சொல்லணும். இதை பார்த்து விஜய் ராஜினாமா பண்ணணும், தமிழ்நாட்டுக்கே ஒரு பை எலெக்ஷன் வரணும், அதுல நம்ம ஸ்டாலினை ஜெயிக்கணும், மறுபடியும் தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சி தான் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி என்னென்னவோ பண்றாங்க. பட் இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஒரு காமெடி தாங்க ஞாபகத்துக்கு வருது. இது என்னது சீப்பு? மாப்பிளோட சீப்பு. இப்ப இந்த ஸ்ரீபத்திக்கு நான் ஒளிச்சு வச்சிட்டேன்னா மாப்பிள எப்படி தலைவார் வேற எப்படி தாலி கட்டு வேற அப்படின்ற மாதிரி சரத்ன்ற ஒரு மினிஸ்டர் அடிச்சு நம்ம பெரியாளாயிலாம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஒரு பெரிய பிளான போட்டாங்க. ஆனா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? சரத்து பண்ணது தப்பாவே இருக்கட்டும், சரியா தப்புதான். அப்போ தப்புன்னு சொல்றவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கூகுளுக்கு போய் ஜாஃபர் சாதிக் கேஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அது ஒரு பெரிய கதை சொல்லும். அதை படிச்சுட்டு வரீங்களா? ராம், நீ ஏன் சொல்லுடா. ஆமாண்டா. அப்படியா? சரி, நானே சொல்றேன். இவர் தமிழ்நாட்டுல இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர், ஒரு சில படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்றாரு, ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன், இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பொலிட்டிக்கல் லெவல்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன குழப்பறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. என்னது தெளிவா சொல்லணுமா? தெளிவா சொல்லிதான் ஆகணுமா? சரி, அதையும் சொல்றேன். டிஎம்கேல என்ஆர்ஐ விங்ல இருந்தாரு. இவர் பண்ண நல்ல விஷயங்கள் தாங்க நிறைய. அது என்ன தெரியுமா? அக்கார்டிங் டு என்சிபி, நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவின் படி இவர் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் டிராபிகிங் லீடர். தமிழ்ல புரியுற மாதிரி சொல்லணும்னா சூடோஎஃபிட்ரின் அப்படின்ற ஒரு ரெகுலேட்டட் பார்மசூட்டிக்கல் கெமிக்கல், அதாவது மருத்துவ பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்ல போதை பொருள்னு கூட வச்சுக்கோங்க. அது இந்தியால இருந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு இல்லீகலா எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி இந்த பிரேக்கிங் பேட் அப்படின்ற படம் பார்த்திருக்கீங்களா? ஹை, அது படம் இல்ல, வெப் சீரிஸ். கரெக்டா சொல்லு அப்படின்னு நீங்க எல்லாம் வந்து குத்தம் கண்டுபிடிக்க கூடாது. ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கிறப்ப அப்படி இப்படி வார்த்தை தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும். அதை எடுத்துன்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் போடப்படாது. புரியுதா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா.
அப்படி எப்படின்னு இருக்கத்தான் செய்யும். அதுல மெத் அப்படின்றதுதான் உச்சக்கட்ட ஒரு போதை கொடுக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள். அந்த போதைப் பொருளை இதுக்கு முன்னாடி சொன்ன தெரியுமா, இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி. அதை வச்சுதான் இந்த மெத்தை செய்ய முடியும். சோ நம்ம நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண, அதாவது இவரால பண்ணப்பட்ட அப்படின்னு சொல்லப்படுற அந்த போதைப் பொருளோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா சொல்றாங்க? 2000 கோடி. எப்படி? 1 ரூபா 2 ரூபா இல்ல, 2000 கோடி. என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ, மதிப்பிலான ஒன்ன தலைவர் ஹேண்டில் பண்றாரு. சோ இவர் மேல இடி ஒரு கேஸ ரெஜிஸ்டர் பண்றாங்க. அவர் மேல வச்ச அலிகேஷன் என்னன்னா, ட்ரக்ல இருந்து வந்த பணத்தை வச்சு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் கிடையாது, ரியல் எஸ்டேட், பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் மட்டும் இவர் பண்ணுவார். சோ இந்த பாழா போன இடி என்ன தெரியுமா பண்ணுச்சு? இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன் மேல கேஸ போட்டு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற பேர்ல அவரோட பேங்க் அக்கவுண்ட், அவர் கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு சில இடங்கள், வீடுகள், பங்களாக்கள், அதுலயும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு சில கோடி மதிப்பிலான ஒரு சில கார்கள், பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருல நம்ம ஜாஃபர் சாதிக். பாத்தீங்களா, கவுனி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? டிஎம்கே கட்சிக்குள்ள இருந்தது ஒரு குத்தமா? அதுக்கு இந்த இடி எவ்வளவு கஷ்டப்படுத்துது பாருங்க அவரை போட்டு. அப்பேற்பட்ட மனுஷன் மேல கேஸ் போட்டது மட்டும் இல்லாம அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில, அதுவும் திஹார் ஜெயில மார்ச் 9, 2024 போட்டாங்க. இது என்சிபின்னு சொல்லப்படுற நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ பண்ண வேலை. பாத்ரூம் வரை வந்துட்டீங்களா கோபால்? இன்னொரு பக்கம் நம்ம இடி மணி லாண்டரிங் கேஸ் அப்படின்னு சொல்லி இவர் மேல இன்னொரு கேஸ போட்டு என்ன பண்ணாலும் வெளியே வர முடியாத அளவுக்கு வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் அரெஸ்ட் ஆன ஜஸ்ட் 1 இயர்ல கண்டிஷனல் பெயில் கொடுத்து 21 ஏப்ரல் 2025 அன்னைக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு மாலை மரியாதையோட அமுச்சு விட்டாங்க. நீங்க வாங்கி தருகிற வீடுகள், பொருட்கள் எல்லாம் நான் வச்சுக்கிறேன். ஆனா என்ன நீங்க வச்சுக்க முடியாது கோபால், வச்சுக்க முடியாது. இப்ப சொல்லுங்க, இப்பேற்பட்ட நல்ல மனுஷன் மேல கேஸ், ஆனா அவ்வளவு பெரிய குத்தம் பண்ணிருக்காரு இந்த சரத்ன்ற மினிஸ்டர். அதுவும் பதவி ஏத்ததுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிருக்காரு. அவரை நம்ம சும்மா விடலாமா? அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி? அடுத்து இன்னொன்னு, இப்ப நீங்க ஒரு ஆணாவே இருந்தாலும் கண்ணை மூடி உங்களை நீங்க ஒரு பெண்ணா, அதுவும் தாயா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து 1 மாசம் தான் ஆகுது. ஒரு தாயா அந்த குழந்தைக்கு எத்தனை தடவை நீங்க பால் கொடுப்பீங்க? நம்ம சாப்பிடுற மாதிரி காலையில ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை, 3 வேளைக்கு மட்டும் பால் கொடுத்துட்டு இந்தப்பா குழந்தைய பாத்துக்க அப்படின்னு ஒரு ஆள் வச்சு வீட்டுல கொடுத்துட்டு வருவீங்களா? இல்ல உங்க கூடவே கூப்பிட்டு போய் உங்க வேலையும் பார்த்துட்டு அந்த குழந்தையும் பாத்துப்பீங்களா? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு ஒரு சிலருக்கு தெரியாது. இப்போ ஒரு கிளிப்பிங்க போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். மாண்புமிகு உறுப்பினர் மல்லவி. குழந்தை பிறந்து 23 நாள் தான் ஆகுது. நான் கண்டிப்பா வருவேன். 1 மாசம் ஆன பிறகு எல்லாருமே வந்து பார்ப்பேன். எனக்கு எங்கேயாவது பேனர்ல பேர் போடலனா சண்டை போடணும். எங்கேயாவது புது பில்டிங் திறந்தாங்கன்னா கத்திரிக்கோலோட போய் அந்த ரிப்பனை கட் பண்ணணும். என்னடி வாய்ஸ் இது? என்னோட எம்எல்ஏ ஆபீஸ்ல பர்சனல் ஃபங்க்ஷன் நடத்தணும். இந்த புரோட்டோகால் தான் தெரியும் அவை தலைவர் அவர்களே. என்ன கலாச்சிட்டாராமா? இவங்க யார் தெரியுமா கலாய்க்கிறாங்க? டிவிகேல பல்லவி அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. இவங்க சென்னையில இருக்க திருவிக்கா நகர் தொகுதியில தனக்கு எதிராக போட்டியிட்ட திரு KS ரவிச்சந்திரனை 22,000 ஓட்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சமீபத்துல குழந்தை பிறந்திருக்கு. இப்ப இந்தியால ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தாய்க்கு அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுப்பாங்க. இந்தியால மட்டும் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல கொடுப்பாங்க. ஆனா இங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கறனால அவங்களால அந்த 6 months மெட்டர்னிட்டியை எடுக்க முடியாது. சோ அவங்க போற இடத்துக்குலாம் தன்னோட குழந்தையை கையோட கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க எம்எல்ஏவாச்சே, மெட்டர்னிட்டி லீவ் கேட்டு வீட்டுல உட்கார முடியுமா? அதனால குழந்தையை தூக்கிட்டு போயிருக்காங்க. அதை கலாய்க்கிறதுக்காக தான் நம்ம ஜென்சி டிஎம்கே இருக்காங்க தெரியுமா, அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கிட் போட்டு டிவிகேவை அசிங்கப்படுத்துறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு தாயை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நீ ஒரு பொம்பளை தானே, அந்த பொண்ணை போட்டு சும்மா நோண்டி நிக்கிற, உனக்கு இருக்குதானே அதுக்கு கீழே. நியாயப்படி பார்த்தா இவங்களை பெஸ்ட் எக்ஸாம்பிளா வச்சுட்டு இவங்க எல்லாம் கத்துக்கணும். அதை விட்டு நாங்கெல்லாம் ஜென்சி டிஎம்கே டிவிகேவை அசிங்கப்படுத்த போறோம், மக்களின் குரலா பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக பேசுறோம், மக்கள் நினைக்கிறத பேசுறோம் அப்படின்னு தான் நினைக்கிறத பேசுறது மட்டும் இல்லாம மக்கள் மக்கள்னு சொல்லி மக்களை அசிங்கப்படுத்துறத மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடி சண்டாளி, கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. ஆரம்பத்துல ஒரு தாயை அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த தாய் மட்டும் இல்ல தமிழ் தாயும் அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத குழந்தைய வச்சு ஸ்பூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏவை அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா. அதே அம்மா அவங்க குரலை நம்ம தமிழ் தாய் வாழ்த்தையும் அசிங்கப்படுத்துவாங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் சட்டசபையில தமிழ் தாய் வாழ்த்து ஒரு தடவை போடணுமா இல்ல 2 தடவை போடணுமான்னு முடிவு பண்ணிக்கலாம். இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்து பாடி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார். என்ன பாடி? தமிழ் தாய் வாழ்த்து. நானா? நீங்க தான் சார். நீராறும் கடலெடுத்த கடலெடுத்த கடல் கொடுத்த கடன் கொடுத்த
கடன் கொடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும் தொழிலொழுகும் அது தொழில் இல்ல எழிலு சீராரும் வதனமென திகழ் பரத 10 மணி கண்டமெதில் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அப்படியே போட்டனா ஒப்பாரி வைக்கிறேன் காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. ஜோக்ஸ பார்த்து தமிழ் தாய் வாழ்த்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதுல முதலில் பாட வேண்டும் என்று போராடக்கூடிய அதே மக்கள் தமிழ் தாய் வாழ்த்த பிழை இல்லாம பாட கத்துக்கோங்க. உனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருந்தா சித்ரா தேவி பிரியாவின் இளைய நிலா இசைக்குழு ஒண்ணு ஆரம்பிச்சு மேல ஏறி பாட வருவேன். இப்படி போட்டு நம்ம தமிழ் தாய் வாழ்த்த கொன்னுட்டு எந்த பாயிண்ட் எல்லாம் புடிச்சு நம்ம தாவைக்காவை அடிக்கிறதுன்னு பயங்கரமா யோசிச்சு பேசுறதுக்குன்னு 1008 இருக்கும். அதை விட்டு தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது, தமிழ் தாய் வாழ்த்து எண் 1 முறைதான் பாடப்பட்டது, நாங்கள் தமிழ் புலவர்கள், தமிழ் தான் எங்கள் மூச்சு, அப்படி இப்படின்னு ஸ்டிக்கர் இவங்க ஒட்டிட்டு சொல்லி வச்ச மாதிரி முன்னாள் முதலமைச்சர்ல இருந்து அடிமட்ட தொண்டன்னு சொல்லப்படுற நம்ம ஜென்சி டிஎம்கே வரைக்கும் ஸ்டிக்கர் ஒட்டினாங்க அப்படின்னு ஸ்டிக்கரையே புடிச்சிட்டு தொங்குறாங்க. ஆனா இங்க தமிழ் தாய் வாழ்த்த ஞாயிற்றுக்கிழமை கசாப் கடையில போட்டு ஆட்ட வெட்டுற மாதிரி கண்ணா பின்னான்னு வெட்டி கைமா பண்ணி இந்த அளவுக்கு கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க. தாங்க முடியாம நானே டங்குன்னு செவத்துல போய் முட்டிக்கிட்டேன். நானும் மனுஷி தானே. கேட்டா நோ உதயண்ணா தம்பி நானா அப்படின்னு ஒருத்தர் தௌலத்தா கிளம்பி வந்துருவார். முரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயண்ணா தம்பி நானா, ஏன் முன்னால அப்பெல்லாம் பேசாதடா நீ. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சாங்க. பட் இந்த டிஎம்கேல இருக்க எல்லார்கிட்டயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒண்ணே ஒண்ணுதாங்க. ஒரு மீட்டிங் நடக்கும் போல இருக்கு, அங்க 4-5 கோட் வேர்டு வச்சுக்கிறாங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறது, ரீல்ஸ் போடுறது, பொம்மை முதலமைச்சர் கவர்ச்சியை காட்டி ஜெயிச்சிட்டாரு, இதான்ப்பா அந்த 4 கோட் வேர்ட். திரும்புற பக்கம்லாம் இந்த ஸ்டிக்கரை நீங்க ஒட்டுறீங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க போல இருக்கு. சொல்லி வச்ச மாதிரியே அன்னைக்கு போய் எந்த பிரஸ் மீட்டை வேணா பாருங்களேன், இந்த 4 கோட் வேர்டை மட்டும் ரிப்பீட்டடா அடிப்பாங்க. எவ்வளவு பெரிய பிளான நைட்டு 3 மணிக்கு கக்கூத்துல உட்காந்து கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா. சரி, இப்போதைய நிலவரம் என்ன, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் ஏடிஎம்கேல இருந்து 4 எம்எல்ஏக்கள் அபிஷியலா ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்க அப்படியே வந்து டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னும் 2 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. சி விஜயபாஸ்கர் அவர்கள் நாளைக்கு ஜாயின் பண்றாரு டிவிகேல. அதுக்கு அடுத்தது எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூர்ல ஜெயிச்சாரு தெரியுமா, அவரும் டிவிகேல ஜாயின் பண்றாரு. ஏன்பா இதெல்லாம் துரோகம் இல்லையா? நம்ம எடப்பாடி பழனிசாமி என்னப்பா பாவம் பண்ணாரு? அது மேல ஜனங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தா ஏன் சார் எங்க பின்னாடி வராங்க? நீங்க உங்க வேலையை ஒழுங்கா செய்யாதனாலதான் உங்க வேலையை சேர்த்து நாங்க செய்ய வேண்டியதா இருக்கு. அவரை விட்டு ஏன்பா இந்த கட்சிக்கு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்ற காரணம் நான் சொல்லிங்க, ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாம் கூட்டா சொல்ற ஒரே காரணம், ஸ்டாலின் அவர்கள் இருக்காரே, அவர் இபிஎஸ்க்கு போன் அடிச்சாரு, நம்ம 2 பேர் கூட்டணி வச்சுக்கலாமான்னு கேட்டாரு. அது 100க்கு 100 உண்மை. அதுக்கு இவரும் ரெஸ்பாண்ட் பண்ணாரு. அது எங்களுக்கு பிடிக்கல. அண்ட் அதை கேட்டதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தம்பா, ரொம்ப வருத்தம். இதுக்கு மேல இந்த கட்சியில நாங்க இருக்க விரும்பல. நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனுக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். அம்மாவும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் அவர்களும் சரி, அவங்க இருந்த வரைக்கும் சொன்னது ஒண்ணு, திமுக ஒரு தீய சக்தி, நம்ம கட்சி எதிரியே அவங்க மட்டும்தான் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க கூட்டணிக்கு ஒருத்தங்க பிளான் பண்றாங்க அப்படின்னா அது நம்ம தலைவியோட கொள்கைக்கு எதிரானது, அதனால எங்களுக்கு அந்த கட்சி பிடிக்கல, நாங்க இங்க வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களாம். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்குத்தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். மதிமுக இருந்து நம்ம வைகோ ஐயா இருக்காருல்ல, அவர் டிஎம்கேவோட கூட்டணியை முறிவடிச்சிட்டு திமுகவோட சேர போறேன்னு சொல்லிட்டாரு. இது காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம ஆராசா அண்ணன் தான் சொல்லிட்டாரு தெளிவா. கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை. அவன் தான் ஊருக்கு அடங்காம வீட்டுக்கு அடங்காம ஊரை சுத்திட்டு தெரியறான். அவனோட சேர்ந்து நீ கெட்டு போய்கிட்டு கேடா. இன்னொரு பக்கம் நம்ம பிரசன்ட் மீடியா போய் ஸ்டாலின் ஐயாட்ட கேட்டிருக்காங்க, சார் நீங்க திருச்சி கிழக்குல நிக்க போறதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, உண்மையா சார் அப்படின்னு கேட்டதுக்கு, இப்ப வரைக்கும் நாங்க முடிவு பண்ணலப்பா, யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு இருக்காரு. டியர் ஸ்டாலின் சார், ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. உண்மையிலேயே உங்க கட்சியில இருக்க ஒரு சில எம்எல்ஏக்கள் மேலதான் மக்களுக்கு வருத்தம், நீங்க ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னமும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்கேயும் போய் நமக்கு ரிசல்ட் ஆப்போசிட்டா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மள டேமேஜ் பண்றதுக்குன்னே ஊரா கிளம்பி வந்துருவாங்க. சோ இதை இத்தோட விட்டுருங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? மிஸ்டர் ஆர் ராசா இருக்கார்ல, அவர் சொன்ன மாதிரி கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை.
அடுத்த தடவை கூட்டணியே இல்லாம தனித்து 234 தொகுதியிலையும் உங்க ஆளியை நிக்க வச்சு கெத்தா ஜெயிச்சு காட்டுங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங் பில்லரா 4 பேர் இருக்காங்களே. ராசா, சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, எல்லாத்தோட பிக்கெஸ்ட் பில்லர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன். இதுக்கு மேல வேற என்ன சார் வேணும்? விடுங்க, 2031 பாத்துக்கலாம். இந்த 4 பேரை பிடிச்சு முதல்ல கட்டி வைங்க மாப்ள. இந்த 4 பேர்னால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ராசா அவர்கள் இன்னொன்னு சொன்னாரே நம்ம சிஎம் பாராட்டி. அது என்ன வார்த்தை? அண்ணாவும் ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு உன்னை தனியாக கவனிச்சுக்கிறேன். முடிய போறதுக்கு முன்னாடி ஃபைனல் அப்டேட். ஆல்ரெடி நம்ம சிஎம் வேற போன வாரத்துல சட்டசபையில சொல்லிட்டாரு, மக்களோட பணத்துல கை வச்சவங்கள சும்மா விட மாட்டோம், அவங்கள புடிச்சு நோண்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி. இதை கேட்டு டிஎம்கேல இருக்க பெரிய பெரிய கைங்கெல்லாம் இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், நாங்க சிபிஐயே பார்த்துட்டோம், 1008 கேஸ் இருக்குது என் மேல, இப்ப வந்த பையன் என்ன பெருசா பண்ணிட போறான் அப்படிலாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. சிரித்த முகத்தோடு சிறை செல்ல தயார் தயார் தயார். என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்க மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? அப்படியா? ரைட், ஃபர்ஸ்ட் அவரை தூக்கு. சார் நாளைக்கு காலையில் உங்க வீட்டுல கல்யாணம் வச்சிருக்காங்க. கல்யாணமா? எங்க டிபார்ட்மெண்ட் பாஷையில ரைட் சார். அப்படி நம்ம ஈவி வேலு இருக்கார் இல்லையா, அவர் வீட்டுக்கு லாஸ்ட் வீக் ரைடு போயிருக்காங்க. யாரு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டைரக்டரேட்டிவ் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் DVAC. அவரோட ஊரு, அவரோட வீடு மற்றும் அவர் சம்பந்தப்பட்ட 14 டிஃபரெண்ட் லொகேஷனுக்கு போய் ஒரு சில ரைட்ஸ் எல்லாம் நடத்திருக்காங்க. அதுல 2022 ஹைவேஸ் டெண்டரில் முறைகேடு, காசு வாங்கிட்டு ரோடு போட்டு கொடுக்கலையாப்பா, தப்பு தானே சார் இது. பட் இதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க பின்னாடி கடவுள் இருக்காரு, இந்த கேஸுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம், எல்லாத்தையும் நாங்க பார்ப்போம், எதுவா இருந்தாலும் ஆதாரம் இருக்கா நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம் அப்படிதான் சொல்லி வச்ச மாதிரி கட்சியில இருக்க ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. சட்டசபைக்குள்ள காமனா சொல்றது என்ன தெரியுமா, அப்படியெல்லாம் பொத்தம் பொதுவாக சொல்லக்கூடாது, ஆதாரம் இருக்கிறதா, இத ரெண்ட தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. நெக்ஸ்ட் டைம் சட்டசபை லைவ்ல போடுவாங்க, அதுல போய் பாருங்களேன், இந்த ஆதாரம் இருக்கிறதா அப்படின்ற கேள்வியை ஒவ்வொருத்தரும் எத்தனை தடவை கேட்கறாங்கன்னு மட்டும் பாருங்க. என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? சரி, இதை தாண்டி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு நான் சொல்றேன். பாவம் நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறீங்களோ வேலைக்கு போறீங்களோ 1008 பிரச்சனைகள் உங்க மண்டக்குள்ள ஓடும். பட் அது எல்லாத்தையும் ஃபன்னா ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.